அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி டியூட்டர்ஸ். நான் உங்கள் சரண்யா. 2026ல் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வெளியிட்ட சிஜிஎல் நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் டைம்லைன் பார்க்கலாம். ஸோ விண்ணப்பம் தொடங்கும் நாள் பார்த்துக்கிட்டாக்க 21 மே 2026. ஸோ மே 21லேருந்தே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டான எஸ்எஸ்சியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போ 22 ஜூன் 2026. ஸோ லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணாமல் தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு கூடிய சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ், அதாவது தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டிய கடைசி தேதி 23 ஜூன் 2026. ஸோ தேர்வு கட்டணம் அப்படின்றது எல்லாருக்கும் கிடையாது. குறிப்பாக உமனுக்கு எக்ஸ் ஆர்மி மேனுக்கு, ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெலாம் கட்டணம் கிடையாது. இது தவிர மற்ற பிரிவினர் தான் கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். கட்டணம் 100 ரூபாய். ஸோ விண்ணப்பம் திருத்தம் செய்யும் காலம், ஸோ சப்போஸ் நம்ம அப்ளை பண்ணதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கான காலம் ஜூன் 29லேருந்து ஜூலை 1 வரைக்கும் அதுக்கு டைம் கொடுக்குறாங்க. நம்ம ஏதாவது திருத்தம் வேணும்னா பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் ஸ்கெடியூல் பார்த்துக்கிட்டாக்கா எக்ஸாம் 2 டைப்பாக நடக்கும். டயர் 1, டயர் 2. ஸோ டயர் 1 ஆகஸ்ட் டு செப்டம்பரில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அஃபீஷியல் டேட் இன்னும் மென்ஷன் பண்ணலை. டயர் 2 டிசம்பரில் நடக்கும். ஸோ ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். கம்ப்யூட்டரில் தான் எக்ஸாம் எழுதணும். ஸோ முக்கியமான விஷயம் பார்த்துக்கிட்டாக்கா வேக்கன்சி. ஸோ ரொம்பவே அதிகமான ஒரு வேக்கன்சி தான். 12,256 வேக்கன்சி மொத்தம். குரூப் டி மற்றும் குரூப் சி இது ரெண்டுலேயுமே வரும். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல வேக்கன்சி 12,256. ஸோ இதை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டாக்க ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இந்த எக்ஸாமை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆக்சுவலாக 18 முதல் 32 வயது வரை உள்ள எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். பட் குறிப்பிட்ட ஒரு ரிசர்வேஷன் பீப்புள்ஸுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இதில் இருக்குது. போஸ்டிங் பார்த்துக்கிட்டாக்க 12,000 ப்ளஸ் வேக்கன்சி இருக்குது. ஸோ அதில் பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது. குறிப்பிட்டது மட்டும் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், ஸோ சிபிஐயில் சப் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், போஸ்டல் அசிஸ்டண்ட், டேக்ஸ் அசிஸ்டண்ட் போன்ற பல்வேறு வகையான பணிகள் இதில் வரும். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துக்கிட்டாக்கா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். ஸோ டயர் 1 அப்படின்றது மொத்தம் 200 மார்க்ஸுக்கு வைப்பாங்க. 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 100 கொஸ்டின்ஸ் எதுலெல்லாம் இருந்து வரும்னாக்க ஆப்டிடியூட்லேருந்து வரும், ரீசனிங்லேருந்து வரும், இங்கிலீஷ் ப்ளஸ் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இது 4லேருந்து மொத்தம் 25 கொஷின் கேட்கப்படும். மொத்தம் 100 மதிப்பெண். ஸோ தேர்வு நேரம் பார்த்துக்கிட்டாக்கா 1 மணி நேரம். ஸோ இதுலேயுமே இப்போ குறிப்பிட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. முன்னாடி 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம எந்த கொஷின் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ செக்ஷனல் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 ஹாரை பிரிச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 15 மினிட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் எடுக்கிறீங்கன்னா 15 மினிட்ஸ்க்குள்ளே அந்த இங்கிலீஷை கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததாக ரீசனிங்கு போயிடணும். அதுக்கடுத்து மேக்ஸு, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்னு அடுத்தடுத்து போயிடணும். ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கும் இதில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 0.5 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். ஸோ அடுத்ததாக டயர் 2 எக்ஸாம் பார்த்துக்கிட்டாக்கா அதே மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். ஸோ அது போக அந்தந்த போஸ்டிங்க்கு ஏற்றாப்பில் ப்ளஸ் வேறு எக்ஸாம்ஸ் இருக்கும். கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இருக்கும், டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த குறிப்பிட்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு வினாத்தாள்கள் தனியாக தான் தரப்படும். ஸோ இதை நான் ஆல்ரெடி சொன்னதான். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்றது எல்லாருக்குமே கிடையாது. இதுலேருந்து யாரெல்லாம் எக்ஸெப்ஷன் வராங்க அப்படின்னாக்கா பெண்கள், பட்டியல் ஜாதி, பட்டியல் பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர். ஸோ இவங்களுக்குலாம் எக்ஸாம் ஃபீஸ்
கிடையாது. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த எக்ஸாம் பற்றின வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்க இதனுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ட்விட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.